எனினும் நான் இந்த பிறந்த நாள் அன்றைய நாள் நான் எந்தவித கொண்டாட்டமும் இதுவரையும் செய்கிறதில்லை. அதில் எனக்கு பெரிய விருப்பமும் இல்லை. ஆனாலும் அது ஏதோ ஒரு வகையில் இந்த வகுப்பறைகள் தான் நினைக்கிறேன். இப்போ 3 வருடமாக இந்த செமினார்லாம் இந்த பிறந்தநாள் நிகழ்வு நடந்திருக்கு. நேற்று பிறந்தநாள் நடந்தாலும் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் இங்கே கொண்டாடி இருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் போன வருஷம் கச்சேரியில் இந்த பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது. அவர்களும் மிகவும் வெகு விமர்சையாக எனக்கு தெரியாமல் தான் இதில் அரேஞ்ச் பண்ணி கொண்டு அந்த கேக்கெல்லாம் பற்றி அந்த பெரிய ஒரு இதாக நான் கிட்டத்தட்ட அதில் 90 பேருக்கிட்ட அந்த வகுப்பில் படித்தார்கள். அதற்குரிய இந்த சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் கூட போன வெள்ளிக்கிழமை நடந்தது. அதில் வந்து எங்களோட ஆணையாளர் நாயகம் வந்திருந்தார். அதில் கெஸ்டாக இந்த மொழிகள் துறைந்த அரசகர்ம மொழி துணைக்கின்ற ஆணையர் நாயகம் வந்து அவருடைய கரங்களால் அவர்களுக்கு அந்த சான்றிதழ் வைபவம் போன வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதே பட்சால போன வருஷம் கச்சேரியில் இதே மாதிரி ஒரு பர்த்டே எனக்குரிய பர்த்டே கொண்டாடி இருந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக இன்று இந்த வருஷம் நீங்கள் சேர்ந்து இந்த பர்த்டேயை இங்கே ஒழுங்கு பண்ணி இவ்வாறு வெகு விமர்சனையாக இதை கொண்டாடி இருக்கிறார்கள். அதில் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல உங்களுக்கும் உங்களுடைய பர்த்டேகளும் நடைபெற வேண்டும் என்று இத்தருணத்தில் வேண்டிக் கொண்டு உங்களுடைய இந்த ஒருதலுக்கும் ஜனனம் என்பது பிறந்த நாள் என்பது இந்த உலகத்திலேயே நாங்கள் பிறந்தது ஏதோ ஒரு கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் இந்த மனித பிறவி எடுப்பதே இந்த மானுலகில் நாங்கள் பல பணிகளை அல்லது கடமைகளை செய்ய வேண்டும் என்று ஆன்றோர்கள் அல்லது சான்றோர்கள் கூறியுள்ளார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுக்கு இயலுமானவரை பணிகளை செய்ய வேண்டும். எமது குடும்பத்துக்கும் பணி செய்யப்படும், பிறருக்கும் பணி செய்ய வேண்டும். நல்ல மனிதர்களாக நாங்கள் எல்லோரும் உருவாக வேண்டும். மனிதர் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் படைப்பு கூட. இறைவனும் அதற்காகத்தான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதன் காரணம் என்னென்று சொன்னால் இந்த உலகத்தில் நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துக்கள், நல்ல எண்ணங்கள், பண்புகள், அன்புகள், பாசங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மனிதன் படைக்கப்படுகின்றான். நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது ஏதோ ஒரு சிந்தனைகளினால் அல்லது பிறரினால் நாங்கள் சில பழிதவறி போனாலும் மீண்டும் நாங்கள் எமது பணியை சரியான முறையில் செய்யும் போது நாங்கள் விட்டு வைத்த எச்சங்கள் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய பணிகள், அவருடைய பண்புகள் எப்பவும் பேசப்படும். ஆகவே நாங்கள் இதுவரை சில நேரங்களில் தெரியாத சில தவறுகள் செய்தாலும் அதனை திருத்தி நாங்கள் நல்ல மனிதர்களாக மாறவனும், நல்ல மனிதர்களுடைய பின்பற்றல்கள், நல்ல மனிதர்களின் பின்பற்றல்கள், நல்ல கருத்துக்கள் உள்வாங்கி நாங்கள் செயல்படும் போது அது சரியான செயலாகவும் அது நீண்ட கால ப்ரோசஸ், ஒரு நீண்ட கால இலக்கை உடையதாகவும் அது அமையும் என்பது உண்மை. நாங்கள் எப்பவும் ஒன்றை திட்டமிட்டாலும் அதற்கு நாங்கள் ஏற்கனவே அனுபவம் மிக்கவர்கள் அல்லது ஒரு சரியாக வழிநடத்தவர்களுடைய பின்பற்றலை பின்பற்றும் போது அதில் வந்து எப்பவும் நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம், அதில் வெற்றியை அடைந்து செல்வோம் என்பது மரபு. ஆகவே இந்த நாளில் நீங்கள் நல்ல மனிதர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக, மற்றவருக்கு வழிகாட்டியாக, நல்ல பண்புள்ளவர்களாக, அன்பானவர்களாக, பிறர் நம்மை மதிக்கக்கூடிய, மிக மிக முக்கியம், பிறர் நம்மை மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே இந்த சிந்தனைகளை நான் இந்த நிகழ்விலே நீங்கள் இவ்வாறு என்னை சந்தோஷப்படுத்திய மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களுடைய அன்பான இந்த விழா உற்சவத்துக்கும் ஏற்பாட்டுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விரைபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.